பிரைஸ் தி லார்ட். உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 60வது அதிகாரம் 20வது வசனத்தின் பின்பகுதி விதமாய் சொல்லுகிறது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் ஒருவேளை ஒரு இருளில் இருக்கிற, என்னை சுற்றி இருளாகவே இருக்கிறதே, எனக்கு ஒரு திகில் இருக்குது, ஒரு பயம் இருக்குதே, இருளான சூழ்நிலை போல் அடைப்பட்டவனாக இருக்கிறேன்னு நீங்கள் யோசிக்கலாம். உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஏன்னா எரேமியாவை கர்த்தர் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கள் கொண்டு போகிறாருங்க. அங்கே ஒரு இருளாக இருக்கும். ஏன்னா பள்ளத்தாக்கு எப்படி இருக்கும்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும், இமேஜின் பண்ணி பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த பள்ளத்தாக்கு கொண்டு போனதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த எலும்புகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல எரேமியாவை கொண்டு போன தேவன் உங்களை ஒருவேளை இருளில் அவர் நடக்க வைக்கிறார்னா, ஒருவேளை நீங்கள் யோசிச்சுக்கோங்க, அங்கே ஒரு அற்புதத்தை உங்கள் மூலியமாய் கர்த்தர் செய்ய போகிறார். இந்த நேரத்திலும் அவர் ஒரு வெளிச்சத்தை உங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணி, அவர் உங்களை சுற்றில இருக்கிற எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படும்படியாய் உங்களை கர்த்தர் கை தூக்கி நிறுத்த போகிறார். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளையும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.